ஹாய் ஆல், திஸ் இஸ் வினோதினி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அபாக்கஸ்ல உள்ள எல்லா ஃபார்முலாஸும் பார்க்க போறோம். ஸோ அபாக்கஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னு நினச்சி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. அபாக்கஸ்ல ஃபார்முலாஸே கிடையாது. நம்ம எந்த ஃபார்முலாவுமே நம்ம மக்கப்போ எதுவுமே பண்ணவே தேவையில்லை. நம்ம சம் போட போட ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அபாக்கஸ்ல ஃபார்முலாஸ் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவுமே கிடையாது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மேலே உள்ள ஐக்கான்ஸ்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. அது ஆல்ரெடி உள்ளது விர்ச்சுவலாக எடுத்துருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த சைடு கொடுத்துட்டேன். இந்த சைடு விர்ச்சுவலாக அபாக்கஸ் டிஜிட்டல் அபாக்கஸ் கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் அபாக்கஸ் கிட்ட எடுத்து இது மாதிரி சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அபாக்கஸில் ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலாவில் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ப்ளஸ் நம்பர்ஸ் மைனஸ் நம்பர்ஸ் இருக்கும். அதை தான் குட் பிக் ஃப்ரெண்ட்ஸ் பேட் பிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 10 ஃபார்முலா, இதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரும். அது கொஞ்சம் மைனஸ் நம்பரில் வரப்போகுது, அவ்வளோதான். அதே மாதிரி லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அதிலே ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர், அதுதான் குட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பேட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கம்பைன் ஆகி வர்றதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குட் நைபர்ஸ் பேட் நைபர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. இது சம் போட போட நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாஸ் நம்ம அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு சம் போட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ இந்த சம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ப்போம். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு 9 இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் 1 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்மில் 9 + 1 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல 9 + 1 ஆட் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு பீட் ஆட் பண்ண முடியாது, சிங்கிள் பீட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 9 மைனஸ் பண்ணிக்கிறோம். 10 - 9 1 தானே, சரியா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ 9க்கு வந்து 9 இருக்க இடத்துல 1 ஆட் பண்ண முடியலன்னா 10 - 9 1 ஆகிடுது, சரியா? அதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல 9 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 2 ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 8 மைனஸ் பண்ணிக்கிறோம். 10 - 8 என்னது 2 தானே. ஸோ அது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி 9 எந்த நம்பரோ இருக்குது இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி கூட இருக்கலாம். 8 இருக்குது, இந்த இடத்துல 3 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 3 ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 7 மைனஸ் பண்ணிக்கிறோம். 10 - 7 எனது 3 தானே. ஸோ அதே தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ 4 ஆட் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் 4 ஆட் பண்ண முடியல அப்படின்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 6 மைனஸ் பண்ணிக்கிறோம். 5 ஆட் பண்ண சொல்கிறாங்க. 5 ஆட் பண்ண முடியலன்னா 10 ஆட் பண்ணிட்டு 5 மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 10 - 5 5 தானே. 6 ஆட் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் 6 ஆட் பண்ண முடியலன்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ணிக்கிறோம். 7 ஆட் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் 7 ஆட் பண்ண முடியலன்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிக்கிறோம். 8 ஆட் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் 8 ஆட் பண்ண முடியலன்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 2 மைனஸ் பண்ணிக்கணும். 9 ஆட் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் 9 ஆட் பண்ண முடியலன்னா 10 ஆட் பண்ணிவிட்டு -1 பண்ணிக்கணும். ஸோ இந்த பிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான், ஈஸி தான் இது. நீங்கள் சம் போட போட நம்மளுக்கு நார்மலாக இப்போ 1 ஆட் பண்ணணும். நம்ம 1 இருக்க இடத்துல 10 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9 நம்பர்ஸ் மைனஸ் பண்ணணும். 10 - 9 தானே 1. ஸோ அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 11 இருக்குது. இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு 9 ஆட் பண்ணுங்க, சரி 9 மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 9 மைனஸ் பண்ண முடியுமா? இந்த ஒரு பீட் தான், சிங்கிள் பீட் தான் நம்மளுக்கு டச் ஆகிருக்கு ஆன்சர் லைனில். இங்கே 9 எப்படி மைனஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், 10 மைனஸ் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா? இதுதான் நெகட்டிவ், அதாவது மைனஸில் பேட் பிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 9 மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 10 மைனஸ் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிக்கிறது. அதே சப்போஸ் இங்கே இப்போ 2 இருக்குது 1 2 இருக்குது. இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ ஒரு 8 ஆட் பண்ணுங்க அப்படின்னு 8 மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 8 மைனஸ் பண்ண முடியுமா? 8 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 10 மைனஸ் பண்ணிவிட்டு 2 ஆட் பண்ணிக்கிறோம். 10 நம்ம 8 தான் மைனஸ் பண்ணோம். ஆனால் நம்ம எதை மைனஸ் பண்ணிட்டோம்? 10 மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ 2 ஆட் பண்ணணும்ல. ஸோ அதனால 2 ஆட் பண்ணிட்டோம். ஓகேயா? அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு இப்படி இருக்கு, சரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு 4 மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
4 மைனஸ் பண்ண முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், 10 மைனஸ் பண்ணிட்டு 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல 5 மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 5 மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நான் 10 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பிக் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பேட் பிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மைனஸ் நம்பர் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. நம்மளால் 1 மைனஸ் பண்ண முடியலன்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 9 ஆட் பண்ணிக்கணும். 2 மைனஸ் பண்ண முடியலன்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 8 ஆட் பண்ணிக்கணும். 3 மைனஸ் பண்ண முடியலன்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 7 ஆட் பண்ணிக்கணும். 4 மைனஸ் பண்ண முடியல அப்படின்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 6 ஆட் பண்ணிக்கணும். 5 மைனஸ் பண்ண முடியல அப்படின்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 5 ஆட் பண்ணிக்கலாம். 6 மைனஸ் பண்ண முடியல அப்படின்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 4 ஆட் பண்ணிக்கலாம். 7 மைனஸ் பண்ண முடியலன்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 3 ஆட் பண்ணிக்கலாம். 8 மைனஸ் பண்ண முடியலன்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 2 ஆட் பண்ணிக்கலாம். 9 மைனஸ் பண்ண முடியலன்னா 10 மைனஸ் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிக் ஃப்ரெண்டோட ப்ளஸ் நம்பர்ஸ் மைனஸ் நம்பர்ஸ்க்குள்ள ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லாக ஓவர். இது ஈஸியாக இருக்கா? இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இதுவும் இப்போ வந்து பிக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ இங்கே ஒரு இப்படி இருக்குது, 4 இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் 1 ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல 1 ஆட் பண்ண முடியுமா? இங்கே ஆல்ரெடி 4 பீட்ஸும் மூவ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு சிங்கிள் பீட் நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், 5 ஆட் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ணிடுறோம். 5 மைனஸ் 4 1 தானே, அப்படி பண்ணிடுறோம். ஸோ அதுக்கடுத்து இப்படி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் 2 ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 ஆட் பண்ண முடியுமா? 2 ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 5 ஆட் பண்ணிவிட்டு 3 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா, புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்குது. இந்த இடத்துல 3 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 3 ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. ஸோ 5 ஆட் பண்ணிவிட்டு 2 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா, புரியுதா? அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு 4 வேறு எந்த நம்பராக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு 1 2 3 4 எதை ஆட் பண்ண முடியலனாலும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 5 ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கோ அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல 4 ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 4 ஆட் பண்ண முடியல அப்படின்னா 5 ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகேயா, இது புரியுதா? இதுதான் வந்து ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸில் ப்ளஸ் நம்பர், அதாவது குட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம், ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். சில பேர் வந்து ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால நான் இப்போ வந்து ரெண்டுமே உங்கள்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, இது முடிஞ்சிருச்சா? இப்போ இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது. இந்த இடத்துல -4 பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன போடுறேன் அப்படின்னா இங்கே போகிறேன், பேட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸு போகிறேன். இந்த இடத்துல இப்போ 8 இருக்குது. இந்த இடத்துல 4 மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு 3 இங்கே 3 அது 5. ஸோ நம்ம 4 தான் மைனஸ் பண்ணணும். எப்படி 4 மைனஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்னா 5 மைனஸ் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 4 தான் மைனஸ் பண்ணணும். ஆனால் நம்ம எதை மைனஸ் பண்ணிட்டோம், 5 மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஆட் பண்ணணுமா? ஸோ அதனால் ஒரு பிட் ஆட் பண்ணிட்டோம். ஓகேயா, இது புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இப்படி இருக்குது, இந்த இடத்துல 2 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. 2 மைனஸ் பண்ண முடியுமா? அந்த இடத்துல இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ நம்ம எப்படி 2 மைனஸ் பண்ண முடியும்? இந்த இடத்துல பண்ண முடியாதா? அப்போ 5 மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா 3 பீட்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகேயா, இது புரியுதா? இதுதான் வந்து இதில் உள்ள ஃபார்முலா. நம்மளுக்கு 4 மைனஸ் பண்ண முடியலன்னா 5 மைனஸ் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிக்கணும். 3 மைனஸ் பண்ண முடியலன்னா 5 மைனஸ் பண்ணிட்டு 2 ஆட் பண்ணிக்கணும். -2 பண்ண முடியலன்னா 3 ஆட் பண்ணிவிட்டு -5 பண்ணிக்கணும். -1 பண்ண முடியலன்னா 4 ஆட் பண்ணிவிட்டு 5 மைனஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து லிட்டில் ஃப்ரெண்ட்ஸில் ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிட்டாலே போதும். இந்த ஃபார்முலா நீங்கள் ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலா இது அப்படியே மிக்ஸ் ஆகி வர்றது தான் இந்த ஃபார்முலா, அதாவது காம்பினேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது தெரிஞ்சிட்டா சப்போஸ் இந்த இடத்துல ஒரு -8 -4 ரெண்டுமே பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் இது வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்த ஃபார்முலாஸு இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஸோ நான் அந்த காம்பினேஷன் ஃபார்முலாலே ஒரு சம் வேணுனாலும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் இங்கே 1 இங்கே 4 இருக்குது. இந்த இடத்துல ஒரு 6 ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 6 ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10 ஆட் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? 10 ஆட் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ணால் அது 6 ஆகிடுமா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல 5 மைனஸ் பண்ண முடியுமா? 5 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ 10 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ஆட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன் ஃபார்முலா. ஒரே டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக் ஃப்ரெண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட் எல்லா ஃபார்முலாஸையுமே நம்ம அப்ளை பண்ணுறது தான் வந்து காம்பினேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ ஓகேயா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.